வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்கள் டிசம்பர் 4-5 பிரச்சார இயக்கம் தொடங்கினாங்க. 19ஆம் தேதி வருகின்ற டிசம்பர் 19ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் அனைத்து ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 23/11/2023 அன்னைக்கு திருநெல்வேலி, மதுரை, சேலம், கோவை, திருச்சி, கும்பகோணம், விழுப்புரம் ஆகிய இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை பல்லவன் இயக்கம் அரசு போக்குவரத்து கழக தலைமையகங்கள் முன்பு தொடர் முழக்க போராட்டம் கீழ்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது. வரவு செலவு பற்றாக்குறையை தமிழக அரசு பொறுப்பேற்று வழங்கிட வேண்டும். ஓய்வு பெறும் நாள் அன்று ஓய்வூதிய பலன்கள் வழங்கிட வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு 8 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி ஊதிய உயர்வை உடனடியாக வழங்கணும். ஒப்பந்தங்களின் பலனை ஓய்வூதியர்களுக்கு வழங்கிட வேண்டும். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாற்றி அமைத்திட வேண்டும். 2003 ஏப்ரலுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களை நடைமுறையில் இருக்கும் ஓய்வூதிய திட்டத்தில் அவங்கள ஜாயின் பண்ணணும். 2023 செப்டம்பர் முதல் 3 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தும் விதமாக 15வது ஊதிய ஒப்பந்தம் உடனடியாக பேசி முடிக்க வேண்டும். வாரிசு வேலைகள் ஏதாச்சும் இருந்தால் அதை போட வேண்டும். எல்லாருமே எதிர்பார்த்த அந்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் தொடர் முழக்க போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19 வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துறதா போக்குவரத்து ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. போக்குவரத்துல ரொம்ப 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 தற்சமயம் பணி சுமைகள் அதிகப்பட்டு காணப்படுது. அந்த பணி சுமையை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துல டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை அதிக அளவுல எடுத்தா மட்டும்தான் அதை குறைக்க முடியும். டிஎன்எஸ்டிசியில அதிகப்படியான ஆட்களை இன்னும் சில தினங்களை அறிவிப்பு எல்லாமே வெளியிட போறாங்க. இந்த 2023 இறுதியில் ஆல்ரெடி பணிக்கு செல்றதுக்காக அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அதில் தேர்வு வைத்து அதில் செலக்ட் ஆனவர்களுடைய பட்டியல்கள் எல்லாமே வெளியிட்டாங்க. அந்த பட்டியலை கருத்தில் கொண்டு அதில் யாரெல்லாம் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி மார்க் வாங்கியிருக்காங்க, 25க்கு மேலே வாங்கியிருக்காங்க, 35க்கு மேலே வாங்கியிருக்காங்க, அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் நேரடி நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார முடிந்துவிடும். இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார டோட்டலாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா பணி நியமனங்கள் தொடங்குவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். போக்குவரத்து துறையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே 2024 வரப்போகுது, பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தர நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.